அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மாலத்தீவு செஞ்ச ஒரு குசும்புத்தமான வேலையில் ஒரு நாடு, ஒரு மிக பவர்ஃபுல்லான நாடு பயங்கர கடுப்பாக இருக்குது நண்பர்களே. மாலத்தீவை அவங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மிக முக்கியமான விஷயத்தை மாலத்தீவு நல்லா வாங்கி கட்டிக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு நாடுகிட்ட. அந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில மாதங்களாகவே மாலத்தீவு இந்தியா கிட்ட பயங்கரமா வாலாடிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. இந்தியாவோடு காலம் காலமாக அவங்க பேணி வந்த ஒரு நட்புறவை, ஒரு நல்லுறவை ஒரே ஓடா போட்டு உடைச்சிட்டாரு. அந்த நாட்டில் புதியதாக பதவியேற்று கொண்டிருக்க அந்த நாட்டு அதிபரான முகமது மொய்சு, புதியதாகனா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது அந்த மனுஷன் பதவியேற்று. அந்த மனுஷன் பதவியேற்றதுலேருந்தே சனி பிடிச்சிருச்சு மாலத்தீவுக்கு அப்படின்னே சொல்லணும். இந்தியா தான் மாலத்தீவுக்கு ஆக அதிக பெனிஃபேக்டர், ஆக அதிக உதவிகளை செய்த நாடு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நாட்டைவே மாலத்தீவு மதிக்காம நம்மளை ஏளனப்படுத்தினதுனால இந்தியா பயங்கரமாக மாலத்தீவை வச்சு செய்யறதை நம்ம பார்க்குறோம். மாலத்தீவு மக்களுக்கு அத்தியாவசியமான உதவிகளை இந்தியா செய்தாலும் கூட பழையபடி இந்தியா ஓடோடி சென்று மாலத்தீவுக்கு உதவியெல்லாம் செய்வது இல்லை. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற மாதிரி நம்ம இந்தியாவை கடிச்ச பிறகு மாலத்தீவு அடுத்து இன்னொரு முக்கியமான நாட்டை கடிச்சிருக்குது. அந்த நாடு எது அப்படின்னு கேட்குறீங்களா நண்பர்களே? அது வேற எதுவும் இல்லை, இஸ்ரேல் தான். அது மாலத்தீவு தான் ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் நாடு அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை வச்சிருப்பாங்க இல்லையா, யாரா இருந்தாலும் இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இனிமேல் மாலத்தீவுக்குள்ள வர்றதுக்கோ தங்குவதற்கோ அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, மாலத்தீவு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் நிதி திரட்ட போறோம், அந்த நிதியை கொண்டு போய் ஹமாஸ் கையில் கொடுக்க போறோம் அப்படின்லாம் மாலத்தீவு அதிபரான முகமது மொய்சு நேற்றைய தினம் அறிவிச்சாரு. இது ஆசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களே. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு மிக பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிறதோட இல்லாம மாலத்தீவுக்கு மிகப்பெரிய அளவில் சுற்றுலா பயணிகளை அனுப்பி வந்த நாடும் இஸ்ரேல் அப்படிங்கிறத நாம இங்க ஹைலைட் பண்ண வேணும். இந்தியா எப்படி மிகப்பெரிய எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை மாலத்தீவுக்கு அனுப்பி வந்ததோ அதே போலதான் இஸ்ரேலும் மாலத்தீவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் தங்களுடைய சுற்றுலா பயணிகளை அனுப்பி வந்தது. இதனால மாலத்தீவு பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் முன்னேறி வந்தது. ஏன்னா மாலத்தீவுடைய ஆக அதிக வருமானம் தருகிற துறையே சுற்றுலாத்துறை தான். அந்த சுற்றுலாத்துறைக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை நம்ம அனுப்பி வச்சோம். இதுல முதல்ல இந்தியாவிலிருந்து வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு வேட்டு வச்சாரு அந்த நாட்டு அதிபரான முகமது மொய்சு. இந்தியர்களை கேவலமாக பேசியதும், இந்தியர்கள் நாற்றம் பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னதோட இல்லாம நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேரடியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் அந்த நாட்டை சேர்ந்த மாலத்தீவை சேர்ந்த சில மினிஸ்டர்கள் அவமானப்படுத்தி பேசியதை தாங்க முடியாத இந்தியர்கள் இப்பொழுது மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை அறவே நிறுத்தி கொண்டு விட்டாங்க. இதற்கும் இந்திய அரசாங்கமோ இந்தியாவுடைய மாநிலங்களை சேர்ந்த எந்த ஒரு மாநில அரசாங்கமோ கூட மாலத்தீவுக்கு சுற்றுலா போகாதீங்கன்னு இதுவரைக்கும் எந்த சுற்றறிக்கையும் விடவில்லை. ஆனா நம்முடைய பிரதமரை இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, இந்தியர்களை இவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிற கோபத்தில் இந்தியர்கள் அங்கு செல்வதை நிறுத்தி கொண்டோம். இந்தியர்களுடைய புக்கிங் கிட்டத்தட்ட 70% குறைந்துருச்சு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இதே மாதத்தில் 70% குறைந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதுல என்ன கொடுமைனா, மாலத்தீவுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள்லயே ஆக அதிக பெர் கேபிட்டா செலவு பண்ற சுற்றுலா பயணிகள், அதாவது ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் ஆவரேஜா இவ்வளவு செலவு பண்ணுவோம் இருக்குது இல்லையா நம்ம டூர் போனோம்னா, அப்படி ஆக அதிகம் செலவு செய்கிற சுற்றுலா பயணிகளை வழங்கி கொண்டிருந்த நாடு, அனுப்பி கொண்டிருந்த நாடு இந்தியா தான், நம்ம பாரதம் தான்.
அப்படிப்பட்ட பாரதத்தை இவ்வளவு கேவலமாக அவனுங்க பேசின பிறகு அந்த மண்ணில் நாம் இனிமே ஜென்மத்துக்கும் கால் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு என்னை போன்று உங்களை போன்று இந்தியர்கள் அனைவருமே நாம் சபதம் மேற்கொண்டோம் இல்லையா? அதே போல இப்பொழுது இஸ்ரேலையும் மாலத்தீவு பகைத்து கொண்டிருக்குது. இந்தியாவை போலவே இஸ்ரேலும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை மாலத்தீவுக்கு அனுப்பி வந்திருக்குது. அப்படிங்கிறத நம்ம முதல்ல இங்க சொல்ல வேணும். பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் தொடங்கிய பிறகு வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சது மாலத்தீவு. தான் ஒரு முஸ்லிம் நாடு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் முகமது மொய்சு அந்த நாட்டு அதிபர் ஸ்தாபிச்சுக்கிட்டே வர்றாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மாலத்தீவுடைய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா அந்த நாடு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறத சொல்லுது. இதெல்லாம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத நாம இப்ப புரிஞ்சுக்கொள்ள வேணும். அந்த நாடு எப்படி ஒரு நாடுக்கு நம்ம சுற்றுலா போறோம், நாம கொடுக்கிற பணத்தில் அவனுங்க வாழ்றானுங்கன்னா அவனுங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். மாலத்தீவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். நாம் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை. அவங்க நாட்டு அரசியலமைப்பு சட்டமே தெளிவாகவே அந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னு பிரகடனப்படுத்துது. பிரகடனம் பண்ணிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் அடுத்ததாக அவங்க வச்சிருக்கிற சட்டத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இஸ்லாமியராக பிறந்த யாருமே வேற மதத்துக்கு மாற முடியாது. சட்டம் அதை அனுமதிக்காது. இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா நண்பர்களே? சிறுபான்மையினர் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேணும். அதோட இல்லை, சரி நீங்க இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்கள் வேறு மதத்துக்கு மாறக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. அதே சமயத்தில் அந்த நாட்டில் யார் திருமணம் செய்து கொண்டாலும் அவங்க இஸ்லாமியராகத்தான் இருக்க வேணும் அப்படிங்கிறதும் சட்டம். அந்த நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இப்போ வெளிநாடு வராரு, வெளிநாட்டில் ஒரு வெள்ளைக்காரரையோ அல்லது இந்தியா வராரு, ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவரையோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சா மாலத்தீவு சட்டப்படி அந்த வேற்று மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய பிறகுதான் அங்க திருமணமே செய்து கொள்ள முடியும். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், இவ்வளவு கொடூரமான சட்டங்களை வைத்திருக்கிற மாலத்தீவு போன்ற இஸ்லாமிய நாடு தான் இந்தியாவை பற்றியெல்லாம் பேசுதுன்னா இதை கேட்க வேடிக்கையாக இல்லையா? அப்படித்தான் இப்பொழுதும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இஸ்லாமிய நாடு அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக முகமது மொய்சு அந்த நாட்டு பிரசிடென்ட் என்ன பண்றாரு, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கும் நடக்கிற இந்த போரை இஸ்ரேல் பாலஸ்தீன போராக நாங்க பார்க்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மாலத்தீவு மக்கள் நிக்கிறாங்க, மாலத்தீவு நிக்குது. அதனால இனிமேல் இஸ்ரேல்ல இருந்து வருகிற யாரையுமே நாங்க நாட்டுக்குள்ள விடமாட்டோம். இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிற யாருக்கும், இஸ்ரேல் பிரஜைகள் யாருக்குமே மாலத்தீவுக்குள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மனுஷன். இந்த ஒற்றை ஆர்டர்ல ஒவ்வொரு வருடமும் பல மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரவை அப்படியே மனுஷன் சிதைச்சிட்டாரு அப்படிங்கிறத ஒரு புறம் இருக்க. சரி, கொள்கை ரீதியாக நீங்க எதையோ செய்யறீங்க, செய்யுங்க. ஆனா அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, மாலத்தீவு ஃபண்டு கலெக்ஷன் பண்ணி அங்க ஹமாஸுக்கு அனுப்ப போறோம் நாங்க. அதை அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க, பாலஸ்தீன மக்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்கள் நாம் அனைவருமே பாலஸ்தீனத்தை, பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கிறவங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் பிறந்த காலம் தொட்டே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற கொள்கையை இந்தியா கொண்டிருக்குது, இந்த பாரதம் கொண்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நாம் அதில் மாறவில்லை. ஆனால் எங்க மாறுபடுறோம் அப்படின்னா, ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம். ஒரு தீவிரவாத இயக்கத்தின் பிடியில் இருக்கிற அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இஸ்ரேலின் மீது பயங்கரமான ஒரு தாக்குதலை அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தினாங்க இல்லையா? அந்த தாக்குதலுக்கு தான் நாம் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒரு தீவிரவாத இயக்கத்தை, எந்த மதத்தை சேர்ந்ததாக வேணா இருக்கட்டும், தீவிரவாத இயக்கமாக இருந்தால் அதை இந்தியர்கள் ஒருபோதும் நாம் ஆதரிக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் நம்முடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிற விஷயமே. பாரதம் என்றைக்குமே இதை ஆதரிக்காது. ஆனால் மாலத்தீவோ பல நாடுகளுடைய உதவியை நாடி இன்றைக்கு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற மாலத்தீவோ ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஃபண்டு கலெக்ஷன் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டு விஷயங்களை கேட்ட பிறகுதான் ஆசியாவே இப்பொழுது மாலத்தீவுக்கு எதிராக கிளம்பி இருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இந்தியா மட்டுமல்ல,
ஆசியா முழுவதுமே இப்பொழுது மாலத்தீவு அப்படின்னாலே அது ஒரு தீவிரவாத இஸ்லாமிய இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கிற ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிற மாதிரியே பேராய் போச்சு. ஏற்கனவே மாலத்தீவுக்குள்ள வந்த பிற நாட்டை சேர்ந்த டூரிஸ்டுகளை, ஏன் இந்தியர்களை கூட அவங்க அடிச்சு விரட்டின வீடியோக்கள்லாம் நமக்கு வெளியில் வந்திருக்குது. அது ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ ஒருத்தர் தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு மன்னித்து இந்தியர்கள் அங்கே சென்று வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இனிமேலும் எந்த ஒரு உண்மையான பாரதனும் அங்க மாலத்தீவுக்குள்ள கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது, இஸ்ரேலியர்களும் வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. மாலத்தீவு மேற்கொண்ட இந்த முடிவுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய நாட்டு பிரஜைகள் யாரேனும் மாலத்தீவில் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள், இனிமேல் இஸ்ரேலியர்கள் யாருமே மாலத்தீவு பக்கமே போகாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு சுற்றறிக்கையை விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த விஷயம் இதோடு முடிய போறதில்லை நண்பர்களே. இது கண்டிப்பாக பெரிய லெவலில் இது உருவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்றைய மாலத்தீவு நாளை பாகிஸ்தானை போல ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடாக மாறும் அப்படிங்கிறத நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே மாலத்தீவில் தீவிரவாதம் ஊடுருவதை பற்றி பல செய்திகள் வெளிவந்திருக்குது. இருந்தாலும் கூட இந்தியா வந்து அதையெல்லாம் திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நட்புறவோடு தான் இந்தியா பழகி கொண்டு வந்தது. ஆனால் இனிமேலும் நமக்கு அதில் நம்பிக்கையே இல்லை நண்பர்களே. மாலத்தீவை வெறுத்து ஒதுக்குவதை தவிர இந்தியா வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நாளை இந்நேரத்துக்கு நமக்கு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக பாரத பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் பதவியேற்பார். மோடி 3.0 நாளை முதல் துவங்கும் அப்படிங்கிறது நமக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதே போல நம்ம ஊரை சேர்ந்த நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு ஜெயிப்பாரு அப்படிங்கிற நல்ல செய்தியும் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எது நடந்தாலும் சரி, மோடி 3.0ல ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்க வேணும். இந்தியாவை மதிக்காத எந்த ஒரு நாட்டையும் நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு துரும்பை கூட நம்ம கிள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இதைத்தான் நம்ம மோடி 3.0 உள்ள நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.